இந்த பிரபா சங்கீத் கிளாஸுக்கு முன்னால நான் உங்ககிட்ட இருந்து சில கருத்துக்களை கேட்க விரும்புறேன். இப்ப நம்ம மெத்தடு என்ன? இப்போ அந்த பிரபா சங்கீத்துக்கு கிளாஸுக்கு என்ன மெத்தட் அடாப்ட் பண்றோமோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாமா? இதுல வேற ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது சஜஷன் நீங்க கொடுக்க விரும்புறீங்களா? இப்ப நம்ம முதல்ல பாடிடுறோம். பாட்டு வேர்டிங்ஸ் உங்களுக்கு நாளே கிளாஸ் இதுல அனுப்பிச்சிடுறேன். ஸோ அதுக்கு பொருள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை எப்படி எடுத்துக்கணும்ன்றது சொல்லிடும். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது தேவையா, இல்ல இதுவே போதுமா, இல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் இருக்கு, என்ன செய்யலாம்? ஏன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் உங்ககிட்ட எதுவுமே கருத்து கேட்காம. மார்கிகள் கருத்து கொடுக்கலாம் ஐயாவுடைய கேள்விக்கு. இப்ப ஃபாலோ பண்றது அப்படியே பண்ணிக்கலாமா? சரி, ஆனா இப்படியே ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தானே இருக்கு இப்ப. சரி, சரிம்மா, சரி சரி, ஓகே. ஐயா ஸ்கிரீன் ஸ்கேனர் ஷேர் பண்ணிட்டேன். வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஸோ இந்த பாடல் விரும்பி நம்ம லிஸ்ட்ல கொடுத்தவங்க சந்திரா தேவி. அவர்களுடைய விருப்ப பாடல் இது. ஸோ பாடல் எண் 2215. எல்லாமே பொருளை எழுதிக்கிறீங்க இல்லையா? நான் உங்ககிட்ட ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறது, மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸ்ல நம்ம வீடியோ பார்த்து எழுதிக்கலாம்னு நினைக்காதீங்க, நேரம் தவிர்த்து போயிடும். கட்டாயமா ஒரு நோட்டோ டைரியோ வச்சு ஒரு பாட்டையும் எழுதி வேர்டா மீனிங்கை எழுதுங்க தயவு செய்து. உங்களுடைய நன்மைக்காக தான் நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ முதல்ல பாடலை பாடிடலாமா? பாடிடலாம் ஐயா. சரி. তোমায় ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। তোমায় ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। তোমার হাসি মধুর বাসি করে রাখে আমার প্রাণ, চাই কোনো প্রতিদান। তোমায় ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। থাকো আমার মনের মাঝে, থাকো আমার মনে মাঝে, থাকো আমার সকল কাজে, থাকো যখন যে মন সাজে, রাখো যখন যে মন সাজে, তাকিয়ে দেখো চাই না কোনো প্রতিদান। তোমায় ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। জানি আমি নইকো একা, জানি আমি নইকো একা, নিত্যকালে তুমি শাখা, এগিয়ে যেতে রাতের চাকা, এগিয়ে যেতে রাতের চাকা, সাথী ছোটা কণ্ঠে আমার তোমার নাম, চাই না কোনো প্রতিদান। তোমায় ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। তোমার হাসি মধুর বাসি করে রাখে
আমার প্রাণ চাই কোন প্রতিরা তোমায় আমি ভালোবাসি চাই কোন ரொம்ப அருமையான ஒரு பாடல். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஏன்னா இந்த ராகமும் அப்படிதான், இந்த பாவனையும் அப்படிதான் இதற்கான இதுவும். ஓகே, இது யாராவது கிளாஸ் முடிஞ்ச நேரம் இருக்கும்போது யாராவது பாடுறதுன்னா பாடி காட்டுக்கு வருது, யாராவது பாடணும். தெரியும். சரி, இப்ப பொருளுக்கு போலாமா? போலாம் ஐயா. ஓகே, தொமாய். தொமாய்னா உன்னை. தொமார் உன்னுடைய. துமி ஈ. சோ இதெல்லாம் வந்து அதனுடைய வெர்பு. இங்க தொமாய் அப்படின்னா உன்னை. ஆமி நான். ஹலோ பாஷி நேசிக்கின்றேன், அன்பு கொண்டேன். இதுதான் ஹலோ பாஷி. சாய். சாய்னா வேணும், விருப்பம், எனக்கு வேணும்னு சொல்றல சாய் அப்படின்னா எனக்கு வேணும்னு அர்த்தம். நான் அப்படின்னா சாய்னா வேண்டான்னு அர்த்தம். சாய்னா வேணும், சாய் நான் அப்படின்னா வேண்டாம், எதுவும் வேண்டான்னு அர்த்தம். போனோம்னா எதுவுமே. சோ சாய்னா போனோம் அப்படின்னா எதுவுமே வேண்டான்னு அர்த்தம். சாய்னா தனியா தெரிஞ்சுக்குங்க, சாய் நானா என்னன்னு தெரிஞ்சுக்க, போனோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, எழுதிக்க. சாய்னா வேணும், சாய் நான் அப்படின்னா வேண்டாம், நான் அப்படின்னா நெகட்டிவ் இது, அதாவது இல்ல முடியாது அப்படின்றதுக்காக பயன்படுத்துற அந்த ஒரு சொல்லது. ஆகவே சாய்னா போனோம்னா எதுவும். பிரதி தான் அப்படின்னா திரும்ப, இன்டர்ன்னு சொல்றோம்ல, அதுக்கு பதிலா. எதுக்கு? தொமாய் அமி பாலோபாஷி, நான் உன்னை நேசிக்கிறேன். சாயின்னா போனோம். இப்ப நம்ம சாப்டர்ல படிக்கும்போது கூட எதையோ கேட்பதற்காக அல்ல, எதையோ பெறுவதற்காக அல்லன்னு நம்ம பார்த்தோம். பாருங்க, அதே இதுதான் இங்க வருது. எனக்கு வந்து சாயின்னா போனோம், பிரதி தான் அதற்கு பதிலாக. பிரதி அப்படின்னா பிரதி உபகாரமாக அப்படின்லாம் சொல்லுவோம்ல, தமிழ்ல கூட வந்து சொல்றோம். அதுக்கு திரும்ப ஏதாவது செய்யறது அதுன்ற மாதிரி. சோ பிரதி தான்னா, தான்னா பெறுவது, தானமாக எதையா ஒண்ணு பெறுவதற்காக அப்படின்னு அர்த்தம். பிரதிதான்னா திரும்ப பெறுவதற்காக, எதையும் திரும்ப பெறுவதற்காக அல்ல. அதான் அந்த லைனுடைய மீனிங், வேர்டு மீனிங். சோ பிரதிதான்னா திரும்ப எதையாவது பெறுவது, திரும்ப பெறுதல் அப்படின்னு அர்த்தம் பிரதிதான்னா, வேர்டு மீனிங். பட் இங்க மீனிங் என்னன்னா, தொமாய் அமி ஹலோபாஷி, நான் உன்னை நேசிக்கிறேன். சாயின்னா போனோம், எனக்கு வேற எதுவும் வேணாம், அதற்கு பதிலாக உன்னை நேசிக்கிறேன் என்பதற்காக, நான் எதையோ வேணுன்றதுக்காக நான் உன் மேல நேசிக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தொமார் உன்னுடைய. முதல்ல வந்து தொமாய் உன்னை, தொமார் உன்னுடைய. தொமாருக்கும் தொமாய்க்கும் இந்த ரூட் ஒரு பார்த்தீங்கன்னா சேம் தான், பட் இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. தொமார்னா உன்னுடைய, ஹாசி என்றால் சிரிப்பு, புன்னகை, சிரிப்பு. அசுனா அப்படின்னா சிரிப்பு. உன்னுடைய சிரிப்பு மதுர், தேனை போன்ற இனிமையான அர்த்தம். மதுர்னா இனிமையான, மது என்றால் தேன் என்ற பொருளையும் தரும். தேனுக்கு மதுன்னு பேரு, சான்ஸ்கிரிட்ல கூட மதுன்னு தான் பேரு. பாசி அவரு, அதாவது ஃப்ளூட், கிருஷ்ணனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த இனிமையான அந்த குழல். சோ இங்க என்னன்னா, துமார ஹாசி, நீ சிரிப்பது, உன்னுடைய சிரிப்பு மதுரு பாஷி, இனிமையான ஒரு குழல் ஓசை எப்படி ஒரு இனிமையா இருக்குமோ அப்படி இருக்கு உன்னுடைய அந்த சிரிப்பு. ஒரே ஹர் அப்படின்னா நிறைக்கிறது, ஒரே ராக்கே அப்படின்னா, அதாவது ஒரே வேர்டா நீங்க எடுத்துக்கணும். ராக்குனா, ராக்கு அப்படின்னா வைக்கிறது, ஒரே ராக்குன்னா நிறைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். நிறைத்து வைக்கிறது அப்படின்னு. தனித்தனியா பாத்தீங்கன்னா ஒரேனா நிரம்புறது, நிரப்பு அப்படின்னு அர்த்தம். ராக்கேனா வைக்கிறது. சோ நிறைப்பை வைக்கிறது அப்படின்றது அதோட தனித்தனியா வேர்டு மீனிங். ஆனா இங்க நிரம்பி விடுகிறது. எது? அமார் பிரான், என்னுடைய. அமார் என்றால் பிரான், அமார் பிரான், என்னுடைய ஜீவனையே, என்னுடைய
இந்த மனம் முழுக்க என்னுடைய இதயத்தை பிரான் என்பதுக்கு இதயம் என்றும் எடுத்துக் கொள்ளலாம், ஜீவன் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மீனிங் உண்டு. பிராணுன்னா இதயத்தையும் சொல்லலாம். இங்க வந்து என்னுடைய ஜீவனையே நீங்க எடுத்து பிரான் என்றா பொதுவாக ஜீவன் என்று எடுத்துக்கோ. என்னுடைய உயிரே நிரம்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஜீவனே நிரம்பிடுது. எது? உன்னுடைய அந்த இனிமையான அந்த குழல் ஓசை போன்ற இனிமையான உன்னுடைய சிரிப்பு என்னுடைய உயிரையே என்னுடைய ஜீவனையே நிரப்பி விடுகிறது என்பது ஒரே ராக்கென்னா நிரம்பி விடுகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். வேர்டு மீனிங்கு ஒரேன்னா நிறைக்கிறது, ராக்கென்னா வைக்கிறது. ஓகேவா? அடுத்தது போலாமா? தாக்கோ. இங்க பாருங்க, இந்த ஸ்டான்ஸாவில் முதல் வேர்டு என்னங்க ஐயா? தாக்கோயா, தாக்கோ. அதை எப்படி உச்சரிக்கணும்? அதே கடைசி அந்த 4வது லைன்ல கீழே அதே வேர்டு வந்து பாருங்க. அந்த தாக்கோன்னு இருக்கு. கீழே 4வது லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு? தாக்கியே, தாக்கியே. தாக்கியன்னு இருக்கா? மேல ஆமா, முதல் லைன்ல தாக்கோல வந்து TH இருக்கு. 4வது வரியில கீழே TA இருக்கு, H கிடையாது. கரெக்டா? ஆமாய்யா. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க உச்சரிக்கலன்னா, ஏன்னா அது அர்த்தம் வேற, இது அர்த்தம் வேற. நீங்க உச்சரிக்கிறது தப்பா உச்சரிக்கணும், அர்த்தம் வந்து வேற. இன்னொருத்தர் பேசும்போதோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து அந்த சவுண்டை வித்தியாசமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அர்த்தம் மாறிடும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடிய தாக்கோ அப்படின்னா யூ ரிமைன் அப்படின்னு அர்த்தம். அதான் தாக்கி, தாக்கோ, சோ இத தாக்கியா. சோ இந்த மாதிரி இந்த வேர்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க தாக்கோ அப்படின்னா நீ என்னோடு இருன்னு அர்த்தம். ரிமைன், யூ ரிமைன் வித் மீன்னு அர்த்தம். தாக்கோ அதை உச்சரிக்கும் போது தான்னு உச்சரிக்கணும், தான்னு உச்சரிக்க கூடாது. நீங்க லாஸ்ட் லைன்ல 4வது லைன்ல வரதா தான்னு உச்சரிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வரதா தான்னு உச்சரிக்கணும். சவுண்டு வித்தியாசம் தெரியுதா ரெண்டுக்கும் நான் உச்சரிக்கிறதுல? தாக்கோ இங்க கடைசி லைன்ல தாக்கியே, அங்க தாக்கோ, இங்க தாக்கியே. தாக்கியே சாதாரணமா தாக்கியேன்னு சொல்லணும், அங்க தாக்கோன்னு சொல்லணும். சோ இது வந்து நான் வந்து தமிழ்ல வந்து அதை செகண்ட் தா அப்படின்னு சொல்லுவேன். 2ன்னு போட்டிருப்பேன். தமிழ்ல வந்து போட்டேன்னான்னு தெரியல உங்களுக்கு கொடுத்ததுல. 2 தா வந்து 4 தா இருக்கு இல்லையா? ஏன்னா தமிழ் எழுத்துல, தமிழ் மொழியில இது ஒரு பெரும் குறைபாடு. இந்த ஓசைகள் இல்லை. சமஸ்கிருதத்துல மற்ற மொழிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் இருக்குது, 4 எழுத்து இருக்குது. காவுக்கு 4 இருக்கு, தாவுக்கு 4 இருக்கு. வழியில எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே 4 எழுத்துக்கள் உண்டு. நம்ம தமிழ்ல எல்லாத்துக்கும் இந்த ஒரே எழுத்தை தான் உச்சரிக்கணும். சோ அதனால இங்க வந்து இந்த கவனத்துல நீங்க இதையும் கூட தெரிஞ்சுக்குங்க. இந்த தாக்கோவுக்கும் அந்த தாக்கியவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த தாக்கோ அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னோடு இருன்னு அர்த்தம். இது வந்து செகண்ட் பர்சனுக்கு சொல்றது. தாக்கி அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். இங்க தாக்கோன்னா நீன்னு அர்த்தம். உங்ககிட்ட எதிரில் இருக்கவங்கிட்ட இப்ப பகவான்கிட்ட வந்து பக்தன் சொல்றான், தாக்கோ அமார் என்னுடைய பொனேர் மனதின் மாஜே உள்ளே. மனேர்னா மனதின், மாஜேனா உள்ளே. மொன் அப்படின்னா மனம், மொனேர் அப்படின்னா மனதுல, மொனேர் மாஜே அப்படின்னா மனதிற்குள்ளார, வித்தின் த மைண்ட். சோ தாக்கோ அமார் மொனேர் மாஜே பிளீஸ் ரிமைன் வித்தின் மை மைண்ட். என் மனதுக்குள்ளாரே நீ தங்கி இரு, என்னுடைய இதயத்துக்குள்ளாரையே நீ தங்கி இருக்கணும் அப்படின்றது இங்க வேண்டுதல். எழுதிட்டீங்களா? அடுத்தது அதே வேர்டு ஃபர்ஸ்ட் லைன்ல வர அதே தாக்கோ, மறுபடியும் ப்ளீஸ் யூ ரிமைன் அமார் என்னுடைய சகலம் என்று தமிழ்ல சொல்றோம்ல. தமிழ்ல சகலம்னா என்னங்க? அனைத்தும், அனைத்தும் சொல்லலாம். அனைத்தும் அதேதான் இங்க எல்லாத்துலயும் சகலமும் அப்படின்னா இங்க சகல் அதேதான் வேர்டுங்க. சில இப்ப நீங்க அந்த மாதிரி நிறைய தமிழ்ல பயன்படுத்துற சொற்கள் வந்து நீங்க பெங்காலில நான் பார்த்திருக்கேன். சோ இங்க சகல்னா எல்லா. காஜினா பணிகள், வேலைகள். காஜினா பணி, காஜேனா பணிகளில், காஜினா பணி, காஜேனா பணிகளில். சகல் காஜேனா எல்லா பணிகளிலும், தாக்கோ அமார் என்னோடு கூடவே நீ இரு. ஓகேவா? வேர்டு மீனிங் தனியா எடுத்துக்கணும், அதை வந்து ஐடியேஷன் எப்படி எடுத்துக்கணும் அதை வந்து கூடவே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராக்கோ.
ராக்கோ அப்படின்னா வைக்கிறது. ராக்கோ ஜக்கோன். ஜக்கோன்னா வென், அப்போது, எப்போது அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்போ ஜேமோன், ஜேமோன் அப்படின்னா உன்னுடைய மனம்னு சொல்லலாம். யாருடைய மனம்? அவருடைய மனசு. இங்க வந்து அவர் வந்து யாரு? டிவோட்டி வந்து பகவான்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நீங்க யார் யாருக்கிட்ட சொல்றாங்கன்றது முக்கியம். இங்க பகவான்கிட்ட வந்து பக்தன் சொல்றான் 3வது வரியில, ராக்கோ என்னை வைத்திரு, ஜக்கோன் ஜேமோன் ஷாஜே, எப்ப வேணாலும் என்ன நீ வச்சிரு. என்னது? ஜேமோன் ஷாஜே, நீ எப்படி விரும்புறியோ, உன்னுடைய மனம் எப்படி விரும்புதோ. ஷாஜ்னா டெக்கரேஷன் அல்லது அந்த பாணியில, அந்த உடை அலங்காரத்துல அப்படின்னு அர்த்தம். ஷாஜேன்றதுக்கு பொருள் வந்து இந்த ஆடை, அந்த ஆடையில, அந்த டெக்கரேஷன்ல, அந்த அலிகனலோடு அப்படின்னு அர்த்தம். நீ விரும்பியவாறு, அதாவது உன்னுடைய மனம் நீ எப்படி, உன் மனசு படி, உன் மனசு விரும்பியபடி என்ன நீ வச்சிருன்னு அர்த்தம். ஷாஜேன்னா என்ன நீ வைத்திருன்னு அர்த்தம். என்ன டெக்கரேட் பண்ணிக்கோ அப்படின்றது மாதிரி அப்படி எடுத்துக்கூடாது. வேர்டு மீனிங் அப்படிதான் வரும். பட் நீங்க இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எப்படி விரும்புறியோ அப்படி என்ன நீ வச்சிரு. என் விருப்பப்படி நான் இருக்க விரும்பல. நான் எப்படி வாழணும், என்னுடைய நடை உடை பாவனை எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் இங்க எடுத்துக்கிறது. நீ உன்னுடைய மனம் எப்படி எப்படி விரும்புதோ அப்படி என்ன நீ என்ன வச்சிரு அப்படின்னு அர்த்தம். ராக்கோன்னா வைத்திரு, ஜக்கோன்னா அப்பொழுது, ஜேமோன்னு அப்படின்னா உன்னுடைய மனம், சாஜேன்னா அந்த அந்த பாணியில, அந்த ஒரு பாவனையில அப்படின்ற அர்த்தம். சாஜேன்னா டெக்கரேஷன் அல்லது அந்த ஆடைய, அந்த உடை அலங்காரத்துல அர்த்தம். டைரக்டான மீனிங். ஓகே, இங்க வந்து நீங்க என்ன கேட்கிறார் பக்தன்னா, உன்னுடைய மனம் எப்போ எப்படி விரும்புதோ அப்ப அப்படியே என்ன வச்சிரு. அதுதான் அதுக்கு சரியான பொருள் இந்த வயதில. எப்ப எல்லாம் நீ எப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்ப எல்லாம் அப்படியே என்ன வச்சிரு. இது பகவான்கிட்ட கேட்கிறேன். அடுத்தது தாக்கியே. அங்க வந்து தாக்கோ அப்படின்னா ரிமைண்ட். இங்க தாக்கியன்னா டு சி. தாக்கினா பார்க்கறது, கண்ணால பார்க்கறது. இந்த நிலையில தாக்கோ அப்படின்னா பாருன்னு அர்த்தம். தாக்கியே அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருன்னு அர்த்தம். தேக்கோனாலும் அதேதான். அதாவது உன்னுடைய கண்களால, விழிகளால என்னை பார்த்து கொண்டே இருக்கு. ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த தாக்கியே தேக்கோ அப்படின்னாலும் நீங்க பாக்குறதுன்ற மீனிங்க 2 வார்த்தை வந்தாலும் இங்க உன்னுடைய கண்களால என்ன பார்த்திருக்குன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஆனா இங்க தாக்கியனாக்கா ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு பாருன்னு அர்த்தம், தேக்கனாலும் பாருன்னு தான் அர்த்தம். சோ உன்னுடைய கண்களால என்ன பார்த்துக்கிட்டே இருந்த அர்த்தம். ஏ மகான், ஏ கிரேட், ஏ பகவானேன்னு அர்த்தம். இங்க மகான்னா பரம்பொருளே, மகான்னு சொல்றோம்ல, அந்த மகான்ற வேர்டு தான் இங்க வந்து பரம புருஷா, பரம்பொருளே அப்படின்ற அர்த்தம் தான் இங்க. மகான் என்றால் ஓ த கிரேட் என்டிட்டி அப்படின்னு அர்த்தம். சோ தாக்கியே தேக்கோனா என்னை எப்பயுமே உன்னை கண்ணு பார்வையிலிருந்து என்னை எடுத்து நகர்த்திடாத, கண்ணுக்குள்ளாரியே என்னை பார்த்துக்கிட்டே இரு, உன் கண் பார்வையிலேயே என்னை வைத்திருடு அப்படின்னு அர்த்தம். இதுதான் சரியா எக்ஸாக்டா சொன்னா, உன்னுடைய கண் பார்வையிலேயே என்னை வைத்திரு அப்படின்னு அர்த்தம். சரியா? புரியுதா? எழுதிக்கிட்டீங்களா? ஏதாவது டவுட்னா எங்கேயாவது விட்டு போச்சுன்னா உடனே திரும்ப கேளுங்க அந்த சொல்லுங்க. அடுத்தது ஜானி, ஜானோ. ஜானி ஜானோ ரெண்டும் இருக்கு. ஜானினா இங்க நானு, ஜானோ அப்படின்னா நீன்னு அர்த்தம், செகண்ட் பர்சன். துமி ஜானோ அப்படின்னா உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அமி ஜானி அப்படின்னா எனக்கு தெரியும்னு அர்த்தம். இங்க ஜானின்னு வர்றதுனால இந்த எனக்குன்றது அங்க மறைஞ்சிருக்கு, நீங்க அதை ஆட் பண்ணிக்கணும். இங்க ஜானினா தெரியும்னு அர்த்தம். அமி, அங்க அமின்றது அடுத்தது வந்துருச்சு பாருங்க. அமி ஜானின்றத ஜானி அமின்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். சோ ஜானி தெரியும், அமி எனக்கு அப்படின்னா அமி ஜானின்னு அர்த்தம், எனக்கு தெரியும். நைக்கோ ஏகா, ஏகான்னா தனிமையில, நான் தனியா, தனியாளுன்னு அர்த்தம். அமி ஏகா நைக்கோ அப்படின்னு அர்த்தம். நானு அமி ஏகா, ஆமா நான் வந்து தனி ஆள் இல்ல. அமி அந்த கடைசி வார்த்தையை அமியோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அமி ஏகா நாய், நைக்கோ இருக்கு இல்லையா, அமி ஏகா நாய் ஜானி எனக்கு தெரியும், நான் வந்து தனி ஆள் இல்ல.
நித்தியம்னா இது கூட நம்ம தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தை தான் நித்தியம் இல்லையா? ஆமா. நித்தியம்னா என்ன சொல்றோம்? எப்போதும் அர்த்தம். எப்போன்ற வார்த்தை அழிவில்லாத அர்த்தம் நித்தியம்னா சமஸ்கிருதத்துல. ஆனா நித்தியம் காலேர், காலம், காலேர்னாலும் காலம் தான். காலேர்னா காலம். நித்திய காலேர். நித்தியம் என்ன சொல்லுங்க யாராவது? எப்பொழுதும். நித்தியம். ஆமா, நித்தியம்னா எப்போதும், காலேர்னா காலம். அப்படின்னா எல்லா காலத்திலையும், அப்படின்னா எந்த நேரமும் எல்லாம். அது அதாவது சாதாரணமா நம்ம பாபாவே நிறைய இடங்கள்ல சொல்றாரு. அவர் வந்து நம்ம உயிரோடு இருக்கின்ற காலங்கள்ல, இதுக்கு முன்னால நம்ம இருந்தப்பையும் இதுக்கு முந்தின பிறப்புலையும் இந்த ஜீவன் வந்து பிரயாணம் பண்ணிக்கின்ற எல்லா நேரங்களையும் அவர் நம்ம கூட தான் இருக்காரு. இந்த பிறப்புல தாண்டி மறுபடியும் வேறொரு நிலைக்கு நம்ம போனாலும் அங்கேயும் அவர் கூட தான் இருக்காரு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இங்க நீங்க வந்து மனசுல வைக்க. எல்லா காலங்களும் 3 காலங்களிலுமே அவர் வந்து பாஸ்டா இருக்கட்டும், ப்ரெசண்டா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், அல்லது இந்த பிறப்புல எல்லா காலங்களிலும் எப்படி நீங்க இதை எடுத்துக்கிட்டாலும் நித்திய காலம்னா எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலையும் துமி நீதான் சாக்கா. இங்க 2 ஐ இருக்கு பாரு. துமினா சாதாரணமா ஒரு ஐ போட்டா போதும். 2 ஐனா துமினா நீதான் அப்படின்றத அழுத்தம். அங்க அழுத்தம் படுத்தி சொல்றது. துமி சகா அப்படின்னா துணைவன். சகா என்று சொல்ற தமிழ்ல கூட நம்ம சொல்ற என்னுடைய சகா இவரு தோழன், உயிர் துணைவன். சகா என்றால் பிரியாத துணைவன் அர்த்தம். சகா சகா பாவா அப்படின்னா அவருடைய அதாவது தோழமை, அதாவது இறைவனை வந்து ஒரு தோழனாக கருதுகின்ற பாவனை சகா பாவா அப்படின்னா. அப்ப சகா அப்படின்னா தோழன், எனக்கு கூடவே என்னுடைய கூடவே உயிரை விட்டு என்னோட பிரியாத தோழன் அர்த்தம். சகா என்றால் பிரியாத தோழன், துணைவன். தோழன் என்பது பொருள். நீங்க அதை எப்படி வேணாலும் என்னுடைய துணைவனுக்கு சரி கூட எப்படி இருந்தாலும் சரி. வேர்டு மீனிங் எப்படி என்றால் சதா எப்போதும், காலம் என்றால் காலம், நீ மட்டும்தான் சகா, எனக்கு நீ என் கூடிய அப்படின்னு. எகியே என்றால் இங்க முன்னால, அதாவது ஃபார்வர்டு. எகியன்னா ஃபார்வர்டு. ஜெத்தே அப்படின்னா முன்னால போறது. ஜெத்தேன்னா போறது. எகிய ஜெத்தேன்னா முன்னோக்கி போறது, அதாவது முன்னால நகர்றது, முன்னோக்கி நகர்வது. எகிய ஜெத்தேன்னா, எகியன்னா முன்னோக்கி, ஜெத்தேன்னா செல்வது. சோ எகிய ஜெத்தேன்னா முன்னோக்கி செல்லுகிறேன். இது ரதா. ரதா என்றால் தேர், ராத்தேர். ரதம் என்றால் தேரு, ராத்தேர் என்றால் தேரின், தேருடைய, தேரின் அப்படின்னு அர்த்தம். என்ன அது? சாக்கா, சக்கரம். ரதேர் சாக்கனா ரதத்தின் சக்கரம்னு அர்த்தம். எகிய ஜெத்தே ரதேர் சாக்கா அப்படின்னா இந்த ரதத்தினுடைய சக்கரம் இங்க ரதமாக சொல்லப்பட்டிருப்பது தன்னை, பக்தனை. சோ இந்த இந்த ரதத்தினுடைய அந்த சக்கரம் வந்து, அதாவது நானுன்னு அர்த்தம். இங்க வேர்டு மீனிங் வந்து முன்னாலேயே போயிட்டு இருக்கும், பின்னால போகாது, முன்னோக்கியே போகும் இந்த ரதத்தினுடைய சக்கரம். எங்க? ஏ சாரதி. சாரதின்னா யாருங்க? ரதத்தை ஓட்டுகின்ற ஒரு சாரதி, கரெக்டா? தேரோட்டி. இந்த தேரின் சக்கரம், இந்த தேரின் சக்கரம் முன்னோக்கியே செல்லும், நாளையே போகும். ஏ ஓ பகவானே, சாரதினா ஓ சாரதி. யார் இங்க சாரதி? பகவான். ரதம் யாரு? பக்தன். இந்த ரதத்தின் சக்கரம் என்பது பக்தனை குறிக்கிறது, சாரதி என்பது பகவானை குறிக்கிறது. சோ எகிய ஜெத்து ரதேர் சாக்கனா இந்த ரதமாகிய நான், இந்த ரதத்தின் இந்த ரதமாகிய நான், என்னுடைய இந்த ரதத்தின் சக்கரமானது, ஓ சாரதி, ஓ தேரோட்டியே, திச்சோ என்றால் நீங்க இழுக்கிறது, டான்னாலும் இழுக்கிறது, திச்சோனா அதாவது நீங்க எப்படி, எந்த திசையில, எந்த திசை, திச்சோனா திசையில, அந்த பக்கமாக அப்படின்னு அர்த்தம். திச்சோனா அந்த பக்கமாக, அந்த திசையை நோக்கி அப்படின்னு அர்த்தம். டான்னா இழுக்கிறது, புல்லு. டான்னா புல். சோ இங்க என்ன சொல்றாருன்னா,
நான் இந்த தேரினுடைய சக்கரம், நீதான் சாரதி, அந்த தேரை ஓட்டுறது நீதான். அப்ப நீ எந்த திசையில நீ அந்த தேரை நீ இழுத்துக்கிட்டு போறியோ அந்த பக்கத்துலதான் இந்த தேர் ஓடும். அதாவது உன்னுடைய விருப்பப்படிதான் நான் நடப்பேன், உன்னுடைய நீ விரும்பியபடியெல்லாம் நான் செய்வேன். தேரை எப்படி எப்படிலாம் அவர் ஓட்டிட்டு போறாரோ அப்படிலாம் நான் போயிட்டு இருப்பேன். நான் தனியா ஒரு டைரக்ஷன்ல போக மாட்டேன் அப்படின்னு தான் அந்த பாவனை. எகியே ஜெத்தே ராத்தேர் சாக்கா தே சாரதி திச்சோட்டான். கண்ட, கண்டனா தொண்டை, தொண்டை, கண்டுனா தொண்டை. நீலகண்ட் அப்படின்னா, நீலகண்டன் பேரு யாருக்கு? சிவனுக்கு நீலகண்டன் ஒரு பேரு. ஆமா ஆமா. அந்த கண்டனா தொண்டை, இந்த குரல் வலை இருக்கு இல்லையா? இந்த குரல் வலை, இந்த தொண்டை. அமார் கண்டு, அமார்னா என்னுடைய, அமர்னா என்னுடைய, கண்டேனா என்னுடைய, இந்த குரல் அர்த்தம். இங்க கண்டேன்னா கண்டே அப்படின் போது இங்க அது வந்து இந்த தொண்டையை வந்து குறிச்சாலும் இங்க குறிக்கிறது குரல் வலை. அதாவது இந்த குரல் ஓசை வெளிப்படுத்துகின்ற இந்த என்னுடைய குரலானது அப்படின்னு அர்த்தம். இங்க கண்டேன்ற மீனிங்க, தனி வேர்டு மீனிங் வந்து இந்த குரல் வலை அல்லது தொண்டை. ஆனா நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னுடைய குரல். தொமார் கான், தொமார்னா உன்னுடைய, கான் என்றால் பாடல், உன்னுடைய பாடலை. அதாவது என்னுடைய என்னுடைய குரல் எப்போதுமே உன்னையே பாடிக்கொண்டிருக்கும், திருநாமத்தையே பாடிக்கொண்டிருக்கும், உன்னை என்னையே பாடிக்கொண்டிருக்கும் அப்படின்ற அர்த்தம். ஸோ நான் வந்து பாருங்க, இந்த பேரா முழுசா பாத்தீங்கன்னா, ஜானி அமி நைக்கோ இயக்கா, நான் தனியில இல்ல, தனியால் கிடையாது. சில பேர் யாருமே எனக்கு இல்ல, சொந்த பந்தம் இல்ல, உறவு இல்ல, உற்றார் இல்ல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, உங்க கூட இருக்கிறது சாதாரண ஆளு. உங்க கூட இருக்கிறவர் இந்த பிரபஞ்சத்துக்கே சொந்தக்காரர் உங்க கூடயே இருக்காரு. இது எப்பேற்பட்ட எல்லா காலத்திலையும் சகாவா, பிரியாத ஒரு தோழனாக உங்க கூட இருக்கிறாரு. அப்போ அவ்வளவு ஒரு திருப்தியாக, நிறைவோடு நீ என் கூட எப்பயுமே இருக்கிற. இந்த தேரு, இந்த தேரினுடைய சக்கரம் சாரதி, நீ எந்த பக்கம் நீ வந்து இழுத்துட்டு போறியோ அந்த பக்கம் தான் இந்த தேரே ஓடும் ஐயா. இந்த தொண்டை இருக்க, இந்த குரல் இருக்க, எப்பயுமே ஒண்ணு மட்டும்தாயா பாடிட்டு இருக்கும். வேற ஒண்ணுமே இந்த குரல்ல இருந்து வெளியில வராது, வேற எதை பத்தியும் பேசாது, உன்னை பத்தி தான் பாடிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய அற்புதமான ஒரு பக்தியினுடைய, உயர்ந்த ஒரு பக்தியினுடைய ஒரு நிலையை வந்து கொடுக்கின்ற ஒரு இது. இந்த பரவாயில்ல, செகண்ட் பரவாயில்ல பாத்தீங்கன்னா பாருங்க, தாக்கோ அமார் புனேர் மாஜே, எப்பவும் என் கூடிய என் மனது இல்லாதையே நீ எப்பயுமே இரு. தாக்கோ அமார் சக்கல் காஜே, நான் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறனோ அந்த பணிகளெல்லாம் நீ கூடவே இரு, நீயே செய்வதாக என்னுடனேயே இரு. தாக்கோ ஜக்கொன்னு சேமோன்னு சாஜே, நான் எப்படி இருக்கணும்னு நீ எப்ப எப்படி விரும்புறியோ அதே மாதிரி என்ன நீ வச்சிரு. நீ என்ன மாதிரி என்ன வைக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அதே மாதிரி என்ன வச்சிரு. ஆனா எப்பயுமே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கும். உன்னுடைய பார்வை மட்டும், உன்னுடைய கண்களிலிருந்து கண் பார்வை என்னை விட்டு விலகாம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கு ஐயா. இதுதாயா நான் வேற கேட்கல, வேற எதுவும் பிரதிதானா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் கேட்பதால் நான் இதுதான், வேற எதுவும் நான் கேட்கல அப்படின்றதுதான் ஒரு பாடல். அருமையான இது வந்து இறைவனிடத்துல என்ன கேட்கறது, என்ன பேசுறது அப்படின்னா பல வகுப்புகளை பேசணும் அந்த சைத்தன்யாவில. சோ இதெல்லாம் அற்புதமான ஒரு லைனும் அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நம்மளுடைய விருப்பங்களை என்ன, இதெல்லாம் இதுல எதெல்லாம் நம்மளுடைய உணர்வா இருக்கோ இதெல்லாம் அவர்கிட்ட தெரிவித்து கொண்டு நம்ம வந்து பாட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது. வேற ஏதாவது இது இந்த பாடல்ல ஏதாவது பொருள் தெரியலன்னா கேளுங்க, ஏதாவது விட்டு பட கேளுங்க. யாராவது இந்த பாடல்ல பாட விரும்பினாலும் பாடி காட்டுங்க. யாராவது இருக்கீங்களா பாடுறதுக்கு? ஐயா டிடி சந்திராவே பாட சொல்லுவோம் ஐயா. சந்திரா தீதி பாடுங்களேன், பாடுங்களேன். नमस्कार। நமஸ்கார். তোমায় আমি ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। তোমায় আমি ভালোবাসি, চাই না কোনো প্রতিদান। তোমার হাসি
মধুর বাঁশি ধরে রাখি আমার প্রাণ চাই না কোনো প্রতিদান তাকো মনে তাকো সকল কাজে রাখো যখন যেমন সাজে রাখো যখন যেমন সাজে তাকিয়ে দেখো এই মহল চাই না কোনো প্রতিদান তোমায় আমি ভালোবাসি চাই না কোনো প্রতিদান জানি আমি না জানি আমি না வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. রাতের চাকা হে শরতে কি কোথায় হারিয়ে আমার তোমার গান চাই না কোনো প্রতিদান তোমায় আমি ভালোবাসি চাই না কোনো প্রতিদান তোমার হাসি মধুর বাঁশি ধরে রাখি আমার প্রাণ চাই না কোনো প্রতিদান তোমায় আমি ভালোবাসি চাই না কোনো প্রতিদান சிறப்பு சிறப்பு. ஸோ இந்த பாடலை வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இது அவசியமான பாட்டு. இந்த ஒரு பொருளை வந்து இந்த பாடலுடைய பொருள் உணர்ந்து பாபா கிட்ட நீங்க ஷேர் பண்றதுக்கு அற்புதமான ஒரு பாடல். யாரும் இந்த பாடலை வந்து சரியா? சரி, நம்ம இதுக்கு போலாமா? கேட்டனி போடலாமா? அடுத்த வாரம் புதிய பாடம் இல்லையா? ஆமாங்கய்யா. ஐயா, ஒரு வேண்டுகோள் ஐயா. இந்த பாடல்களை வந்து நீங்க முன்கூட்டியே அனுப்பிட்டீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோமா, நம்ம எழுத இந்த நான் நேத்தே போட்டுட்டேன். சரி சரி, போட்டுட்டேன். ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கேன், தமிழ்லயும் போட்டிருக்கேன். ஏன்னா தமிழ்ல விருப்பப்பட்டவங்க தமிழ்ல எழுதிக்கீங்க. ஆடியோவையும் அனுப்பிச்சிட்டேன், ஆடியோவும் போட்டேன் பாருங்க. நிறைய பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறாங்க. ஐயா இந்த முறை ஆடியோ போட்டீங்க, சிறப்பா இருந்துச்சு ஐயா. இந்த தமிழ் மீனிங் கொடுத்துருங்க எப்படியே. எதுல? இப்ப இந்த பாட்டோட தமிழ் மீனிங் எழுதிங்களா? தமிழ் மீனிங் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அவர் வேலையே இல்லாம வேண்டாயா, கொடுக்க வேண்டாயா. இல்ல முடிஞ்ச பாட்டு கொடுங்க. இப்ப முடிஞ்சிச்சு, இந்த பாட்டு கொடுங்க. இல்ல நம்ம பிரகாஷ் அங்க பாடுவதற்கு அந்த நம்ம அந்த பொருள் வாசிக்கும் பொழுது நல்லா இருக்கும் ஐயா. ஆனா இப்ப நான் உங்களுக்கு பொருள் சொல்லிட்டேன்ல. பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு லைனுக்கும் வார்த்தையை சொல்லி அதே சமயத்துல அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணுன்றதையும் சொன்னேன்ல. அதை வச்சு யாரா ஒருத்தர் முயற்சி பண்ணி நீங்க அந்த ஒரு லைனும் நீங்க வந்து உங்களுடைய உணர்வை வந்து அந்த ஒரு லைனையும் எழுதி எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில அனுப்புங்க. குழுவுல கூட அனுப்ப வேண்டாம், நீங்க அனுப்புங்க. உங்களுடைய இதை வந்து நீங்க எப்படி அதை வந்து அழகுபடுத்தி நீங்க பாத்தீங்கன்றதை நான் புரிஞ்சுட்டேன். தயவுசெய்து இதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒவ்வொருத்தருமே. ஏன்னா இது வந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை வந்து உங்களுக்கு தரும். பாபானுடைய ஒரு பிளஸ்னஸை ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நான் இதை தரேன், ஏன்னா வீடியோவே இருக்குது. வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டாச்சு. இதை ஏற்கனவே நம்ம யூடியூப்ல வந்து இந்த பாட்டு ஏற்கனவே போட்டாச்சு. என்ன பாலகிருஷ்ணன் ஐயா, கரெக்டா? அதை வேணா போட்டுருங்க. பாலகிருஷ்ணன் ஐயா அதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஷேர் பண்ணிடுங்க. அதுல வந்து நான் மீனிங் கொடுத்துருக்கேன், பாத்துங்க. ஒரு லைனுக்கு கீழே மீனிங் கொடுத்துருக்கேன். ஆனாலும்
இப்ப நான் பொருள் சொல்லும் போது என்னுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பேன். உங்க உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அன்லிமிட்டெட் இது ஃபீல். இது யார் வேணாலும் அவங்களுடைய ஃபீலிங் வந்து எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா வார்த்தையினுடைய பொருள் இதுதான். அவங்க உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதை ரசிக்கணும். அவ்வளவுதான் முக்கியம். சரியா? பாலகிருஷ்ணனையா அந்த பாட்டை ஷேர் பண்ணிடுங்க, யூடியூப்ல ஷேர் பண்ணிடுங்க. கீர்த்தனை பாடுங்கய்யா. முடிச்ச உடனே போட்டுருங்க. இதே டியூன், இந்த டியூனே பாடலாமா? பாபா நமக்கு எவ்வளவு நானே பாடுறேன். ஐயா நீங்க பாடுங்கய்யா, நீங்க பாடுங்க. இந்த இல்ல இதே டியூன், ஏன்னா இதே டியூன்ல நீங்க பழகிக்கிறதுங்க. கேளுங்க. பாபா நமோ கேவலமோ, பாபா நமோ கேவல, பாபா நமோ கேவலமோ, பாபா நமோ கேவல, பாபா நமோ கேவலமோ, பாபா நமோ கேவல, 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 பாபா கேவலமோ, பாபா நமோ கேவல. परमपिता बाबा की जय।